ஆஃப்ரிக்காவில் புயல் அடித்தா யூகேவோட சூரிய உதயத்தையே அது கண்ட்ரோல் பண்ணுது. உங்களால் நம்ப முடியுதா? எத்தனை பேர் இன்றைக்கி அர்லி மார்னிங் சூரியனை பார்த்தீங்க? அது ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட்டிஷ் கலரில் இருந்ததை நோட் பண்ணிங்களா? சிமிலர் டு மை சன் கிளாஸஸ். அப்படி நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சன்செட்டை பாருங்கள். சன்செட்டுமே அதே மாதிரி ட்ராமேட்டிக்காக இருக்குமா. லைக் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பாலைவனத்தில் வந்து ஒரு புயல் வந்திருக்கா. அந்த புயலால் அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் காற்றுல அடிச்சுட்டு யூகே வரைக்கும் வந்திருக்கு போல். அந்த மண் அப்படியே அட்மாஸ்பியரில் கலந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இன்னையிலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கம்ப்ளீட் யூகேவே ஒரு டஸ்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டு மேலே வானத்தில் ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பண்ணி நமக்கு சன்செட்டும் சன்ரைஸும் ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காக காமிக்குது. அன்டில் சாட்டர்டே வரைக்கும் இது தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஹார்மும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆஸ்துமா அண்ட் ரொம்ப கோல்டாக இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சால் வெளியில் போகாதீங்க. ஏன்னா டஸ்ட்டு இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்கள் காரையும் வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் இந்த சாட்டர்டேக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா அந்த மழை டஸ்டி ரெயினாக இருக்குமா. லைக் மழையோட சேர்த்து தூசிகளோ வருமா. அது அப்படியே கார் விண்ட்ஷீல்டெல்லாம் படிஞ்சிடும். ஸோ நீங்கள் கார் வாஷ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செகண்ட் வாஷ் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் காரும் வாஷ் பண்ணாதீங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வெதர் பார்க்கல. மேபி நான் எடிட் பண்ணி வீடியோ போடும்போது வெதர் அப்டேட் மழை எப்போ வரும்ன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, தென் எல்லோரும் டெய்லி இனிமேல் சன்ரைஸையும் சன்செட்டையும் பாருங்கள். அன்டில் சாட்டர்டே. பை பாய். ஹாப்பி யூகேயிங்.